உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நம்ம ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டிகிட்டு வரோம். ஸோ வீட்டுக்கு வாஸ்து பார்க்குறோம். ஸோ இவர் சொல்கிறது சரிதானா அப்படிங்கிறத ஒரு சாதாரண மக்களாக எப்படி தெரிஞ்சுக்கிறது? எல்லா பேரண்ட்ஸுமே இந்த வாஸ்துங்கிற சப்ஜெக்டை ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்து அந்த அடிப்படை பேசிக் இருக்குல்ல, ஒரு வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் கிழக்கு நோக்கி இருந்து கொண்டு சமையலை ஆரம்பித்தால் அந்த பெண் அந்த வீட்டுக்குள், இந்த வடகிழக்கு என்பதுதான் இறைவன் அருள் இருக்கிற இடம். அப்போ இறைவன் அருள் என்பது பரிபூரணமாக ஒருத்தருக்கு எப்போ தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னாங்க. நம்ம உடம்புக்குள்ளே என்ன ஓடுதோ அதுதான் வெளியில் இருக்குது. அந்த வெளியில் இருக்கிறதும் உடம்புக்குள்ளே இருக்கிறதும் சமமாக போயிடுச்சுன்னா நோய் இல்லை, நொடி இல்லை, ஆபத்து இல்லை, மனசு நல்லா இருக்குது. பில்டிங் முழுமை அடைகிறதுக்கு முன்னாடியே அதுக்கு எக்ஸ்ட்ராவாக வீட்டில் விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை அடித்து மொய் வர காசில் வந்து அந்த வீடை வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஒரு வீடு முழுமை பெறதுக்கே இவ்வளோ பிரச்சனைகள் வருது. இதுக்கு வாஸ்து முக்கிய காரணம். ஆமாம், நீங்கள் வந்து ரொம்ப வயசு, சின்ன வயசு, ஆனால் இது வெளியில் சொன்னால் சிரிப்பாங்க. இது மிகப்பெரிய ரகசியமான ஒரு கேள்வி. இது கேள்வி. கோயில் கட்டுறதும் வீடு கட்டுறதும் சொந்த பணத்தில் கட்டாதேங்கிற ஒரு வாஸ்து சாஸ்திரம் உண்டு. அந்த வீடுக்கு தோஷம் இல்லைன்னு சொல்கிறான் நம்மால். பல பேர் சேர்ந்து வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போன அந்த பிரதிபலனால் உருவாக்கப்பட்ட ஃபினிஷ் பண்ணுது இல்லையா, வருடத்திலேயே 360 நாட்களில் 8 நாள் தான் வாஸ்து டேட் இருக்கக்கூடிய நாட்கள். இப்போ வாஸ்துவில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்கு பரிகாரம் மூலியமாக செய்ய முடியுமா? இல்லை, வாஸ்துவில் பரிகாரம் ஒன்றுமே கிடையாது. அது மாற்றிக்கிறது தான் பரிகாரம். உதாரணத்துக்கு ஒரு தலைவாசல் இருக்கக்கூடாத இடத்துல நீச்ச ஸ்தானத்தில் இருக்குன்னா. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம தீர்வு கொடுத்துட்ருக்கோம். பல முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வாஸ்து பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ பொதுவாக வாஸ்து அப்படின்னாலே ஒரு வீடு கட்டுறோம், இந்த மூலையில் இந்த விஷயங்கள் இருக்கணும், இந்த திசைகளில் இது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். நம்ம பல வாஸ்து நிபுணர்களை வந்து கூட்டிகிட்டு வந்து நம்மளோட வீட்டுக்கு வாஸ்துகள் வந்து பார்த்துருப்போம். ஆனால் எந்த ஒரு வாஸ்து நிபுணர்கிட்டையுமே எனக்கு திருப்தி இல்லை, அவர் சொல்கிறது சரிதானா இல்லை எனக்கு தப்பாக இருக்கிற மாதிரி தோணுது, அவர் சொல்லியும் நான் கேட்டு எனக்கு எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டிகிட்டு வரோம். ஸோ வீட்டுக்கு வாஸ்து பார்க்குறோம். அவர் சொல்கிறது சரிதானா, அவர் சொல்கிற விஷயம் எனக்கு ஒரு நம்பிக்கை தர மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் இல்லையா? ஸோ இவர் சொல்கிறது சரிதானா அப்படிங்கிறத ஒரு சாதாரண மக்களாக எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா, நம்ம குழந்தைகளை கற்பித்து வருகிற போதே திருக்குறள் சொல்லிக் கொடுக்குறோம், கணக்கு சொல்லிக் கொடுக்குறோம், பாட்டு கிளாஸ்க்கு அனுப்புகிறோம், வீணை கிளாஸ் கற்றுக்க வைக்கிறோம். இப்படி எத்தனையோ விஷயத்தை கற்றுக் கொடுத்தா அந்த குழந்தை ஒரு புத்திசாலியாக வந்து இந்த உலகத்தில் 4 பேருக்கு மத்தியில் பெயர் புகழோடு சம்பாரித்து வாழணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கற்றுக் கொடுக்குறோம். இதே போல் வாழ்வியலை சரியாக கொண்டு போகிறதுக்கு உண்டான விஷயத்தை இயற்கையும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலாம். என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, எல்லா பேரண்ட்ஸுமே இந்த வாஸ்துங்கிற சப்ஜெக்டை ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு கிழக்கு மேற்கு, தெற்கு வடக்கு, தென்மேற்கு தென்கிழக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்து அந்த அடிப்படை பேசிக் இருக்குல்ல. உதாரணத்துக்கு நம்ம ஊர்லேயே சொல்லுவாங்க, கிராமத்திலேயே சொல்கிறது உண்டு, அக்னி மூலையில் அடுப்பு வைப்பா சொல்கிறாங்களா இல்லையா? அது என்னது அக்னி மூலை, அக்னி மூலையில் அடுப்பு வைக்கலாம் அப்படின்னு ஒரு குழந்தை தெரிஞ்சுக்கிச்சு. அந்த குழந்தைக்கு அக்னி மூலை எங்கே இருக்குன்னு தெரியணும்ல, அப்போ அதை கற்றுக் கொடுத்தானே ஆகணும். அப்போது இப்படி சில விஷயங்கள், குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் என்ன தேவைப்படுதுமா, சாப்பிடணும், தூங்கணும் இல்லையா, புருஷன் பொண்டாட்டி உட்காந்து 2 வார்த்தை பேசிக்கணும், குழந்தைங்க இருந்தால் அவங்கள 2 பேரையும் உட்கார வச்சு சொல்லி கொடுக்கணும், அவங்க 2 பேரை தூங்க வைக்கணும். இதை விடுத்து நம்ம வாஸ்துவில் என்னத்தை கண்டுபிடிச்சிட போகிறோம்? இது ரொம்ப முக்கியமாக இல்லையா? கண்டிப்பாக. அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு பெண்ணாகப்பட்டவள் காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல செய்கிற வேலை முகத்தை கழுவிட்டு அடுப்பு பற்ற வைக்கிறாள். அப்போ அவள் எந்த இடத்துல இருந்து அடுப்பு பற்ற வச்சா, எந்த கார்னரில், ஒரு சதுரமாகவோ செவ்வகமாகவோ இருக்கக்கூடிய வீட்டில் எந்த மூலையில் இருந்து கொண்டு அடுப்பை பற்ற வைத்தால், எந்த திசையை நோக்கி அவள் அடுப்பை பற்ற வச்சான்னா அவள் சந்தோஷமாக சமைக்க ஆரம்பிப்பாள். அந்த சந்தோஷமான சமையல் என்பது குழந்தைகளுக்கும் ஊட்டமாக கணவனுக்கும் போய் சேருமா? நம்ம ஆளுங்க அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறான்னா, உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும், உலகமே ஒத்துக்குது, ஆனால் சமையல் நல்லா இல்லை சில நேரங்களில். என்ன காரணம்? மனசு சரியில்லை.
எந்த வேலையாக இருந்தாலும் மனசு சரியில்லைன்னா அந்த வேலை உருப்படாது. அப்போ பெண்கள் சமைக்கிற போது மனசு சரியில்லாமல் போகக்கூடாது. அப்போ எந்த இடத்துல நின்று எப்படி பார்த்து சமைச்சா அந்த சமையல் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விதியை வச்சாங்க. அது உதாரணமாக சொல்லப்போனால் தென்கிழக்கு. 2 சாய்ஸ், எல்லா இடத்துலையுமே வாஸ்துல சாய்ஸ் உண்டு. அப்போ முதல்ல இருக்க வேண்டியது தென்கிழக்கில், ஒரு வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் கிழக்கு நோக்கி இருந்து கொண்டு சமையலை ஆரம்பித்தால் அந்த பெண் அந்த வீட்டுக்குள் மிக ஆரோக்கியமான உணவளிக்கக்கூடிய கடவுளுக்கு நிகரான பெண்ணாக இருப்பாள். இதுக்கு அடுத்த சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே வடமேற்கு. இந்த வடமேற்குங்கிறது வடக்கும் மேற்கும் கார்னராக இணைகிற இடம். அந்த வடமேற்கில் நிறைய பேர் குழப்பிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், அடுப்புனாலே கிழக்க பார்த்து தான் இருக்கணும். நான் ஒத்துக்கிறேன், தென்கிழக்கு மூலையில் அடுப்பை நீங்கள் கிழக்க பார்த்து வச்சா அதுதான் கரெக்டு. ஆனால் வடமேற்கில் போய் நிற்கிற போது நீங்கள் கிழக்க பார்த்து அடுப்பு வைக்க தேவையில்லை, வடக்கு நோக்கி சமைக்கலாம். அப்போ வடக்கு நோக்கி நின்று அந்த சமையல் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வீடும் அந்த சமையல் சாப்பிட்டு உன்னதமாக நல்லா இருப்பாங்க. இது வந்து பேசிக்காக இருக்கக்கூடியது. இந்த 2 புரிஞ்சுக்கிட்டா இதில் இன்னொருத்தர் வந்து உங்களை என்ன குழப்ப போகிறாங்க, வேற ஒன்றுமே பார்க்க வேண்டாம், எங்கள் வீட்டில் சமையல் அறை சரியான இடத்துல இருக்கு, முடிஞ்சு போச்சா, குழப்பம் இல்லாமல் போச்சா. இதே மாதிரி தூங்குற இடம். அப்போ முன்னோர்கள் முதியவர்கள் தூங்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. வயதில் முதியவங்க இப்போ வீட்டுக்குள்ளே வந்து ஒரு 30-35 வயசில் கணவன் மனைவி 2 பிள்ளைங்க 10 வயசில் இருக்கிறாங்க. அந்த 30-35 வயசில் இப்போ இருக்கிறவங்களை பெற்றவங்க 2 பேரும் வயசானவங்க வீட்டில் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இடம் வேணும் அப்படின்னா அந்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய, அதாவது வீட்டுக்குள்ளே பணத்தை எடுத்துகிட்டு வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் தென்மேற்கு திசையில் தெற்கு நோக்கி தலை வைத்து படுப்பது என்பது அவர்களுக்கு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக சண்டை சச்சரவு இல்லாமல் குடும்பத்தை குழப்பிக்காமல் ரொம்ப சிறப்பாக குடும்பம் நடத்திட்டு போகிறதுக்கு பிரமாதமான இடம் தென்மேற்கில் தெற்கு நோக்கி தலை வைத்து படுப்பது. இது ஒன்றும் குழப்பம் இல்லை, இதையும் கற்றுக்கலாம். இதுக்கு ஆப்போசிட், இதுக்கு ஒரு பேரெலாம் இன்னொரு ஏதாவது சாய்ஸ் இருக்கான்னு கேட்டால், அந்த வீட்டில் வடமேற்கு ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வடமேற்குலையும் கணவன் மனைவி படுத்து தூங்கலாம். ஆனால் முதல் தரம் என்பது தென்மேற்கு. இப்போ இவங்களை பெற்ற பெரியவங்க இருக்கிறாங்க, வயசானவங்க, ஒரு 70 வயசு 60 வயசில் மூத்தவங்க இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எங்கே படுக்க வைக்கலாம், வடகிழக்கு மூலை. இந்த வடகிழக்கு என்பது தான் இறைவன் அருள் இருக்கிற இடம். அப்போ இறைவன் அருள் என்பது பரிபூரணமாக ஒருத்தருக்கு எப்போ தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா வயசானதுக்கு அப்புறம் தான் தேவை. வாலிபத்தில் ஓடணும், உழைக்கணும், எனர்ஜியோட பாடுபடணும். அப்போ போய் பொழுதன்னைக்கு தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு சாமி ரூமில் உட்காந்துட்டு கோயிலில் உட்காந்தா குடும்பம் கெட்டு போயிடும். அப்போ எப்போ தேவையோ அந்த நேரத்தில். அப்போ வயதானதுக்கு அப்புறம் வடகிழக்கு மூலையில் பெற்றவர்கள் பெரியோர்கள் இருந்தால் அவர்களை அந்த மூலையில் தூங்க வச்சிங்கன்னா அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க, மனசு ஹெல்த்தியாக இருக்கும். அந்த வயது படைத்தவர்களுக்கு எது வேணும், ஆரோக்கியம் வேணும், மனசு ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த 2 அங்கே கிடைக்கும். இப்போ 2 சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 8 வயசு 10 வயசில் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் பொருத்தமான இடம் என்ன, வடமேற்கு திசை. வடமேற்கு திசையில் பொண்ணும் தூங்கலாம், பையனும் தூங்கலாம். இன்னும் சொல்லப்போனால் சின்ன குழந்தை, பெண் குழந்தை ஒரு 4 வயசு 5 வயசு 6 வயசு தனியாக தூங்குது அக்னி மூலையில். ஒருவேளை அந்த வீட்டுக்குள்ளே அந்த அடுப்பு இருக்க வேண்டிய இடம் அக்னி மூலை இருக்குல்ல, தென்கிழக்கு, அங்கே வந்து சமையல் அறை இல்லை, அதுக்கு பதிலாக நார்த் வெஸ்ட்டில் இருக்குது. அப்போ இந்த இடம் சும்மா இருக்குது, அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, அதில் அந்த பெண் பிள்ளையை தூங்க வைக்கலாம். இப்படி அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டாலே ஒருத்தர் நம்மளை ஏமாற்ற முடியாது. இப்போ உதாரணத்துக்கு தமிழ் படிச்சிருக்கிறோம், பேசிக்காக தமிழ் தெரியும், நான் ரொம்ப புலவன் இல்லை, பாட்டெழுது தெரியாது, புலமை தெரியாது, இலக்கணம் தெரியாது, எனக்கு என்ன வேணுமா, பஸ் போர்டை படிக்க தெரிஞ்ச பஸ் ஏறி போவோம்ல, அந்த புலமை இருந்தால் போதும்ல, அதையாவது வாஸ்துவில் கற்றுக்கோங்கன்ற நான். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பெரியவர்கள் பிள்ளைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர்களுக்கு என்னென்ன ஒரு கூத்து நடக்குதுன்னா, ஆமாம் தெற்க பார்த்து தலை வச்சு தூங்கன்னு சொன்னால் தெற்குன்னா எந்த திசை சாருன்றாங்க. ஏன்னா ஆங்கிலம் தான் தெரியுது, தமிழ் தெரியல, நம்ம சவுத்துன்னு சொல்ல வேண்டியது இருக்குது. இதெல்லாம் ஒரு ரொம்ப மோசமான இயல்பு. ஆங்கில மொழி புலமை இருக்க வேண்டியதுதான், ஆனால் தமிழ் என்பதை மறந்துடக்கூடாது, அவங்கவங்க மொழியை மறந்துடக்கூடாது. அப்போ தான் அவங்கவங்க கல்ச்சரை மதிக்க தோணும், அதில் நம்பிக்கை வரும், அதன்படி நடக்க தோணும். அது எப்படி பார்த்தாலும் வளமான வாழ்க்கையை கொடுக்கும். நம்ம முன்னவர்கள் ஒன்றும் கெட்டவர்களோ அல்லது முட்டாள்களோ இல்லை. என்ன சொல்லி வைக்கல நம்ம ஊரில், மருந்து சொல்லி வைக்கலையா, சாஸ்திரம் சொல்லி வைக்கலையா, ஒரு என்ன சொல்லுவாங்க, பறவை பறக்கிறத வச்சு, குயில் கூவுறத வச்சு மழை வரும், காத்தடிக்கிறத வச்சு மழை வரும், எத்தனை சொன்னாங்க. எதை எல்லாத்தையும் விட்டுட்டோமே. இன்னைக்கு அட்லீஸ்ட் இந்த வாஸ்து பற்றியாவது பேசுகிறோம். என்னன்னா ஒவ்வொருத்தர் வீடு வாங்குற போது அவன் சொல்கிறது தான் கேட்க வேண்டியது இருக்குது. நல்லா இருக்குன்னா வாங்கிக்கிறாங்க, வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது சில குறைபாடுகள் குற்றங்கள். அப்புறம் போய் நம்ம மாதிரி ஆளுக்கு போய் பார்த்தா இது இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னா அதுக்கப்புறம் என்ன செஞ்சாலும் அது பட திருப்தி வராது. அது எப்படி பார்த்தாலும் ஆப்ரேஷன் பண்ண உடம்பு மாதிரி தான். கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி வாஸ்து அமைப்பு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறதே வந்து பூமியோடைய அமைப்பு, காலநிலை, ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஒரு வாஸ்துவோட அமைப்பு வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்.
ஆனால் அப்போ இருந்த காலநிலைக்கும் இப்போ இருக்கிற காலநிலைக்கும் ஒரு பயங்கரமான டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ வெயில் அடிக்கும் அப்படின்னா அதிகபட்சமான வெயில் அடிக்குது, மழை பெய்யும் அப்படின்னா அதிகபட்சமான மழையும் பெய்யுது, மழை இல்லாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஸோ இப்போ அதே வாஸ்து நமக்கு இப்போ இருக்கிற நடைமுறை வாழ்க்கைக்கும் அதே இது கொடுக்குமா சார்? இதில் உங்கள் கருத்துக்கு ஒரு மாற்று கருத்து பதிய வைக்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. இதை விட வெயில் கடுமையான காலங்களில் இருந்திருக்கு. நமக்கு இப்போ எப்படி வெயில் அதிகமாக தெரியுதுன்னு கேட்டால், அநேகம் பேர் நிழலில் வாழ்கிறோம், ஏசியில் வாழ்கிறோம். நம்ம வெயிலுக்கு போனால் பயங்கரமாக தான் இருக்கும். கிராமத்தாங்கிட்ட போய் கேளுங்க, அவன் சொல்லுவான் இன்றைக்கி கரிநாளுன்னு கேள்விப்பட்டான், அதான் ரொம்ப வெயில் அடிக்குதுப்பா அப்படின்னு அதை ஒத்துக்குவான். நாம் எதிர்த்து போராட நினைக்கிறோம், அதனால் வெயில் அதிகமாக தோன்றதாக நினைக்கிறோம். ஆனால் வெயிலோ இயற்கை சீற்றங்களோ எதுவுமே மாறி போகலமா. ஏன்னா தேதிகள் மாறுது. இப்போ உதாரணத்துக்கு அக்னிநட்சத்திரம் வருது, ரொம்ப வெயில் அடிக்கும்னு சொல்கிறோம், ஆனால் அன்றைக்கி மழை பெஞ்சிட்டு போயிடுது. இப்படி சில மாற்றங்கள் நிகழ்தே தவிர இயற்கை மிகப்பெரிய லெவலில் தன்னை மாற்றி கொள்ளலை இன்னும். ஆனாலும் இப்போ உதாரணமாக இந்த வாஸ்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டால், இதை நம்ம ஆளுங்க அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னாங்க. நம்ம உடம்புக்குள்ளே என்ன ஓடுதோ அதுதான் வெளியில் இருக்குது. அந்த வெளியில் இருக்கிறதும் உடம்புக்குள்ளே இருக்கிறதும் சமமாக போயிடுச்சுன்னா நோய் இல்லை, நொடி இல்லை, ஆபத்து இல்லை, மனசு நல்லா இருக்குது. அப்போ இது ரெண்டையும் சமப்படுத்தி கொள்வது எப்படிங்கிறதுக்கு உண்டான கணக்கு தான் வாஸ்து, வேறு ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக கற்றுக்கலாம். நீங்கள் ரொம்ப தீவிரமாக உள்ளே போய் நுணுக்கமாக தெரிஞ்சுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. தொழிலாக பண்ண போகிறோம் இல்லை, அடிப்படையாக நமக்கு என்ன வேணுமோ, இப்போ எப்படி சமைச்சா எப்படி ருசி வரும்னு பெண்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் இல்லை. 1000 பேருக்கு விருந்து வைக்க சமைக்க போகிறோம் அப்படி இல்லையே. அந்த அடிப்படைக்கான வாஸ்துவை வீட்டுக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம். அந்த அடிப்படையில் இந்த வாஸ்து என்பது அன்றைக்கும் இன்றைக்கும் இயற்கையோடு சம்மந்தப்பட்டு தான் நமக்கு இருக்குது. அதை நம்ம வளமாக யூஸ் பண்ணிக்கிற போது அது நமக்கு நல்லது செய்யும். ஓகே சார். இப்போ பொதுவாக நாங்கள் நிறைய பார்த்த விஷயங்கள் வந்து, ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு பில்டிங் வந்து கட்டியிருப்பாங்க, ஆனால் அந்த பில்டிங் வந்து முழுமை பெறாமலே நிறைய ஏதாவது பிரச்சனைகள் சிக்கல்களை சந்தித்து அந்த பில்டிங் வந்து பாதியிலேயே அப்படியே நிற்கும். நம்ம கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் முழுமை அடைகிறதுக்கு முன்னாடியே அதுக்கு எக்ஸ்ட்ராவாக வீட்டில் விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை அடித்து மொய் வர காசில் வந்து அந்த வீடை வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இந்த பழக்கமும் வந்து கிராமப்புறங்களில் இருக்குது. முழுமையாக நம்ம சொந்த காசு போட்டு கட்டுற பில்டிங்குமே வந்து முழுமை பெறாமலும் இருக்குது. ஒரு வீடு முழுமை பெறதுக்கே இவ்வளோ பிரச்சனைகள் வருது, இதுக்கு வாஸ்து முக்கிய காரணமா? ஆமாம், நீங்கள் வந்து ரொம்ப சின்ன வயசு, ஆனால் இது வெளியில் சொன்ன சிரிப்பாங்க. இது மிகப்பெரிய ரகசியமான ஒரு கேள்வி. கோயில் கட்டுறதும் வீடு கட்டுறதும் சொந்த பணத்தில் கட்டாதேங்கிற ஒரு வாஸ்து சாஸ்திரம் உண்டு. இப்போ கோயில் கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா சொந்த பணம் வச்சுக்கிட்டு முழு கோயிலையும் கட்டக்கூடாது. அட்லீஸ்ட் உங்ககிட்ட 10 லட்ச ரூபா இருந்தாலும் 1 லட்ச ரூபா 10 பேர்கிட்ட வாங்கிக்கோ, அப்போ தான் அது உன்னை பாதிக்காதுன்னு சொல்கிற பழக்கம் உண்டு. இதே மாதிரி தான் வீடு கட்டுறதுன்னு கூட பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் பணம் இருக்க போய் தான் வீட்டை கட்டுறோம். கட்டி முடிச்சிற போது ஒரு அளவுக்கு நிலம் வச்சாச்சு, வாசல் வச்சாச்சு, கதவை சாத்திக்கிட்டு உள்ள தூங்கலாங்கிற கண்டிஷனுக்கு வீட்டை கொண்டு வந்ததுக்கப்புறம் பால் காய்ச்சிருவாங்க. இந்த பால் காய்ச்சிற போது பார்த்தா வீடு வந்து கம்ப்ளீட் ஆகி இருக்காது. இந்த பால் காய்ச்சிற சம்பவம் நடந்த பிற்பாடு கண்டிப்பாக விருந்தாளிகள் கொடுக்குற பணம் கொஞ்சம் வரும், அதை வச்சு தான் அதை ஃபினிஷ் பண்ணுற பழக்கம் இருந்தது. இது 2 வகையில் யூகிச்சாங்க அந்த காலத்தில் நம்ம ஆளுங்க. எப்பொழுதுமே வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பாருன்னு ஒரு கடுமையான ஒரு விஷயம் இந்த வீடு கட்டுறது. இன்றைக்கி ஈஸியாக போச்சு, காசு இருந்தால் கட்டி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஒரு காலத்தில் வீடு கட்டுறது மிகப்பெரிய ஒரு கற்பனைக்கு உண்டான விஷயம். அப்போது எப்பேற்பட்ட செல்வனந்தனாக இருந்தாலும் வீட்டை முடிக்க முடியாதுப்பா அப்படின்னு ஒரு கதை வந்துடும். அப்படி நடந்துடக்கூடாது, அப்படிப்பட்ட தடை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தான் பணம் நிறைய கையில் இருந்தாலும் கடைசியில் ஒரு 1000 பேரை கூப்பிட்டு 100 பேரை கூப்பிட்டு சக்திக்கு தகுந்தவாறு சாப்பாடு போட்டு அவங்க கையில் வந்த 10 5 வச்சுக்கிட்டு தான் அந்த வீட்டை ஃபினிஷ் பண்ணுற பழக்கம். அந்த வீடுக்கு தோஷம் இல்லைன்னு சொல்கிறான் நம்மால். பல பேர் சேர்ந்து வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போன அந்த பிரதிபலனால் உருவாக்கப்பட்ட ஃபினிஷ் பண்ணுது இல்லையா, அதுதான் தோஷம் இல்லைன்னு பழக்கம். இப்படியெல்லாம் இருந்திருக்கு. இப்போ இதெல்லாம் சொன்னால் நம்புவாங்களா? கண்டிப்பாக இப்படிப்பட்ட அமைப்பு போயிடுச்சு. ஸோ இன்னொன்று, நீங்கள் அதோட சேர்ந்து ஒரு கேள்வி கேட்டீங்க. ஒவ்வொரு வாஸ்து டே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக இதை வந்து நீங்கள் அப்படி லேசாக மேம்போக்காக கற்றுக்க முடியும். எப்படி கேட்டிங்கன்னா, இந்த ஜாதக கட்டத்தை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கொயராக பாக்ஸ் போடுறோம்ல, 12 கட்டம் போடுறோம்ல, இதில் 4 மூலைகள் இருக்கா? இந்த 4 மூலைகளும் எந்த மாதத்தை குறிக்குதுன்னு கேட்டால், முதல்ல வலது பக்கம் வரக்கூடிய மூளை ஆனி மாதம், அதுக்கு நேராக கீழே வரக்கூடிய மூளை புரட்டாசி, அதுக்கு நேராக லெஃப்டில் மூலையில் வந்தீங்கன்னா மார்கழி, அதுக்கு நேராக மேலே போனீங்கன்னா மேசராசிக்கு பின்னாடி வரக்கூடிய பங்குனி வந்து பங்குனி. இந்த 4 மாதங்களிலும் வாஸ்து டேட்டு கிடையாது.
ஓகே. இது யாராவது வாஸ்துன்னு உங்கள்கிட்ட பேசுனா என்ன மாதம் மார்கழியா வாஸ்து டேட் இருக்காதீங்க பண்ணாதீங்கன்னு நீங்களே சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த 4 மாசங்கள்ல வந்து பண்ணக்கூடாது, வாஸ்து பூஜையே கிடையாது. ஓகே. வாஸ்து பூஜை பண்ண மாட்டாங்க. அப்போ மீதி எத்தனை மாதம் இருக்கு? 8 மாதம். 8 மாசத்துல ஒவ்வொரு நாள் தான் வாஸ்து டேட். அப்போ வருடத்திற்கு ஒரு நாள் தான். 8 மாசத்துக்கு ஒரு நாள். ஓகே. அப்போ வருடத்திலேயே 360 நாட்களில் 8 நாள் தான் வாஸ்து டேட் இருக்கக்கூடிய நாட்கள். இன்னைக்கு நான் ஒன்று கேட்குறேன், அப்படியே வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க? கிடையாது. எப்போ பார்த்தாலும் பூஜை போடுறாங்கம்மா. ஆமா. கல்யாண மண்டபம் ஃப்ரீயாக இருந்தால் புக் பண்ணிடுறாங்களா கல்யாணத்துக்கு? அப்படி போயிடுச்சு இன்றைய வாழ்க்கை. அப்போ இதனாலேயே பாதி என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வீடை கட்டி முடிக்க முடியல. கட்டி முடிச்சதுக்கப்புறம் அங்கே போய் குடியேறினா நல்லா இல்லை. அம்மா, ஒரு குருவி கூட ஒரு காலம் பார்த்து தானே கூடு கட்ட துவங்குது இல்லையா? அப்போ இது எதை உணர்ந்து அதை செய்யுது? இனிமேல் நமக்கு இந்த வீடு தேவை, மழை காலம் வருது, முட்டை வைக்கணும், குஞ்சு பொரிக்கணும், அந்த சீதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி அதுக்கு செலக்ட் பண்ணி மரத்தை செலக்ட் பண்ணி கூடு கட்டுது. மனுஷன் மட்டும் தைரியத்தில் வீரியத்தில் படிச்சுட்டு இருக்காங்க, கெட்டிக்காரன்ட்டு கண்டபடி வேலையை செய்கிறாங்க. அது என்ன ஆகுது? கடைசியில் பெரிய சோதனையில் நிற்க வச்சு அப்புறம் 10 பேரை தேடுறான். என்னத்துக்கு இப்படி ஆகிப்போச்சு, நான் பணம் வச்சுருக்கிறேன், எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஏன் இந்த வீட்டை கட்ட முடியல? ஒரு 10 பேரை தேடினா 10 பேர் 10 விதமாக சொல்லுவாங்க. மீண்டும் 11 ஆளை தேடி போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறான். ஆக எப்பொழுதுமே பெரியவர்கள் சொன்ன நடைமுறைகளை கைப்பற்றி சென்றால் எல்லாமே நல்லது தான். ஓகே சார். அதே மாதிரி இப்போது ஜோதிடத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கட்ட சரியில்லை, செவ்வாய் தோஷம், நாகதோஷம் அப்படின்னு சொன்னால் அதற்கு போய் பரிகாரங்கள் செய்யுங்க, இந்த பரிகாரங்கள் செய்யுங்க, இந்த ஸ்தலத்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாஸ்துவில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்கு பரிகாரம் மூலியமாக செய்ய முடியுமா? இல்லை, வாஸ்துவில் பரிகாரம் ஒன்றுமே கிடையாது, மாற்றிக்கிறது தான் பரிகாரம். உதாரணத்துக்கு ஒரு தலைவாசல் இருக்கக்கூடாத இடத்துல நீச்சஸ்தானத்தில் இருக்குன்னா அந்த நீச்சஸ்தானத்தில் இருக்கிறவுடைய வாசலை எடுத்து உச்சத்தில் வச்சுக்கணும். அதுக்கு இடம் இருக்கும் கண்டிப்பாக அந்த வீட்டில். அப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா அது மாற்றப்படும். வாஸ்துபடி பூஜை பண்ணியோ பரிகாரம் பண்ணியோ. இப்போ நிறைய நடுவில் ஒரு கலாட்டம் நடந்தது. எப்படின்னு கேட்டால், சைனாலேருந்து வந்த அந்த ரெட் கலர் நூலை தொங்க விடுறது, கண்ணாடி தொங்க விடுறது, இதெல்லாம் வந்து வாஸ்துவில் தோஷத்தை கழிக்கும்னாங்க. ஒன்றும் கழிக்காது. நம்மவர்கள் வாஸ்து மீன் கூட வீட்டில் நம்ம வளர்க்குறோம்ல சார், அதே மாதிரி வாஸ்துக்கு பிரமிடு கூட வைக்கிறாங்க, வாஸ்து செடின்னு கூட சொல்றாங்க. இது எல்லாமே வந்து தப்பு பண்ணதுக்கப்புறம் நாம் வந்து அதை கொஞ்சம் தேத்திக்கிறது தானே தவிர தப்பு பண்ணாதீங்க. தப்பு பண்ணதுக்கப்புறம் அது வந்து நினச்சி விசனப்பட்டு அதுக்காக பரிகாரம் பண்ணி தேவையில்லாமல் அலைஞ்சி அதெல்லாம் அதில் ஒரு மாற்றம் கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்க மாட்டேங்குதே. அப்புறம் செஞ்ச என்ன பிரயோஜனம்? வாஸ்து மீன் வளர்க்குறேன்னு எவ்வளோ வியாபாரம் பண்ணானுங்க. எந்த வீட்டில் எனக்கு தெரியாது, சொல்லக்கூடாது, நம்ம கேமரா முன்னாடி இருக்கிறோம். நிறைய தப்பாக வாழ்க்கை, தப்பாக நம்பிக்கை. ஒரு நம்ம பெரியவங்க சொன்னதை மட்டும் கேட்டால் போதுமா? இப்போ தீபாவளி அன்னைக்கு காலையில் குளின்றாங்க, எரிச்சு குளிச்சிட வேண்டியது தானே. அதில் என்ன, அப்புறம் குளிச்சா தலையில் ஒட்டாதா? இந்த விதண்டாவாதங்கள் தேவையில்லை. பெரியவர்கள் முன்னோர்கள் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணால் நம்ம கட்டாயம் நல்லா இருப்போம். இப்போது நம்ம ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நல்ல நேரம் வந்து பார்ப்போம். ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னா முகூர்த்தம், திருமணத்துக்கு முகூர்த்தம் நேரம் அப்படிங்கிறத பார்ப்போம். பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து என்ன விஷயங்கள் வேணாலும் நல்ல விஷயங்கள் செய்யலாம், அது எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தொடர்ந்து ஒரு நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதற்கு குளிகை அப்படிங்கிற ஒரு நேரம் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இந்த ஓரை நேரம் அது ஒரு சிலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்படி வாஸ்துக்கு 8 நாள் தான் இருக்குது வருஷத்துக்கு, அந்த 8 நாள் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். எந்த ஒரு நேரம் வாஸ்துக்கு ரொம்ப நல்ல நேரம் அப்படிங்கிறத ஏதாவது குறிப்பிட்ட சொல்ல முடியும்? இது நல்ல கேள்வி. இந்த வாஸ்து டேட்டில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு டேட்டில் வரும். அதில் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரம் வரும். இப்போ உதாரணமாக காலையில் 4 நாளிகைக்கு அப்புறம் அப்படின்னு வரும். அது ஒரு 9லேருந்து 36 நிமிஷம்னு வரும். இது வந்து அந்த 8 நாட்கள்லையும் 8 டிஃப்ரெண்ட்டான டைம் வரும். அது வந்து நீங்கள் நம்ம இன்னொரு வீடியோ போடும்போது வேணால் அதை பக்காவாக நோட் பண்ணி தர நேயர்களுக்கு சொல்லலாம். கண்டிப்பாக சார். ஸோ சார் வந்து இந்த ஒருக்கான பதிலை வந்து நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு நேர்காணலில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வாஸ்து பற்றி நிறைய சந்தேகங்கள் இருந்தாலும் தொடர்ந்து சந்தேகங்கள் இருந்து கொண்டே தான் இருக்குது. அதற்கு வந்து முடிவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த நேர்காணலில் எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது, அதற்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா.